ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 49 ஓகேவா? ஸோ பார்ட் 49 பார்க்க போறோம். ஓகே. ஓகே. ஹலோ ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 48 வீடியோ நான் வந்து மேக்ஸ்ல போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ஒன் பை ஒன்னா பார்ட் 1, 2 அந்த மாதிரி நீங்க வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இரிட்டபிள் பாலில ஆல்ரெடி நான் ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நான் 47, 48 இரிட்டபிள் பாலியா தான் இருக்கும் மேபி. ஸோ அதில் 49ல வேர்டெக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸை கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இரிட்டபிள் பாலியை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அப்போ அதை என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக பார்த்து படிக்கிறீங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மங்களகரமாக மேக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸ் எடுங்க, கியூப்பில் வச்சு அப்படியே பிடிச்சி ஒரு இழுங்க, செட்டு எஸ்ஸு F4 F4 ஆன் பண்ணிட்டுருங்க. ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, மாடிஃபையரில் போய் ஒரு 10 10 10 அந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா கரெக்டாக செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவை. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூப். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இரிட்டபிள் பாலியை ஜஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. இரிட்டபிள் பாலியை அப்ளை பண்ண போகிறோம். அப்ளையும் பண்ணிட்டோம். ஸோ வெர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் பிடிச்சி இழுத்துக்கிறேன் இதை. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம இது பார்த்தோம், சாஃப்ட் செலெக்ஷன் பார்த்தோம்னு நினைக்கிறேன் கரெக்டாக. ஸோ சாஃப்ட் செலெக்ஷன் ஓகே. சி ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா இத்தனோண்டு கேப் தான் இருக்குது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி தரணும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கிறேன். சரி. ஓகே. அடுத்து நாம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஜாமெட்ரி. சரியா? இந்த எடிட் ஜாமெட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற வந்து பாருங்க கிரியேட்ன்றது. இது வந்து கான்ஸ்டன்ட்ஸு. ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் நான் இதுவரைக்கும் எடுக்கல. அத 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 எடுத்துக்கிட்டு இத எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. அண்ட் பிரிசர் யுவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் நான் இதுவரைக்கும் எடுக்கல உங்களுக்கு. ஸோ அது எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சரியா? இது மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன இருக்கு? கிரியேட்ன்றது. ஓகேவா? கிரியேட்ஸ். ஓகே. கிரியேட்னா என்ன? நாம என்ன பண்ணியிருக்கிறோம்? வெர்டெக்ஸ் உள்ளாடி இருக்கிறோம். இங்க பாருங்க. வெர்டெக்ஸுக்கு உள்ளாடி இருக்கிறோம். கிரியேட்னா என்ன? ஒரு பாயிண்ட்ட கிரியேட் பண்றது தான். சரியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? கிரியேட் அப்படிங்கிறத எடுத்து கீழ கிளிக் பண்றேன். எனக்கு பாக்ஸ் இங்க இருக்கு. ஐ மீன் ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. நான் இங்க கிளிக் பண்ணி நோ யூஸ். அதனால நான் என்ன பண்றேன்? இங்க கிளிக் பண்றேன். இங்க கிளிக் பண்ணாலும் அது என்ன ஆகுது? பின்னாடி எங்கேயாச்சும் போயிருக்கும். அது எங்க போச்சு? தெரியல. அது வேற எங்கேயாச்சும் போயிருக்கும். ரீசன் என்னன்னு தெரியுமா? நாம இத யூஸ் பண்ணும்போது ஸ்னாப் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஸ்னாப் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ம் இதுல எனக்கு எங்க வேணும் அந்த கிரியேட் அப்படிங்கிற அந்த ஒரு வெர்டெக்ஸ் எனக்கு எந்த பிளேஸ்ல வேணும்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃபேஸ்ல வேணும். சரியா? ஒரு ஃபேஸ்ல இருக்கலாம். இல்லன்னா ஒரு சென்டர் ஃபேஸா கூட இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபேஸ் தானே இங்க பாருங்க. இது வந்து ஒரு ஃபேஸு, இது எட்ஜ், இது வெர்டெக்ஸ். அப்ப எனக்கு ஒரு ஃபேஸ்ல வேணும். அப்ப அதுக்காக நான் இத ஆன் பண்ணிட்டு என்ன பண்றேன்? ஸ்னாப் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு இங்க பாருங்க. கிளிக் பண்ணுங்க. வந்துருச்சா? இதுல ஒரு சென்டர் ஃபேஸ். ஓகே. அவ்வளவுதான். இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த ஒரு ஃபேஸுக்கு உள்ளாடி எனக்கு 2 வெர்டெக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப இதத்தான் நாம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, கிரியேட் அப்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி. இப்போ என்னோட வேலை முடிஞ்சுச்சு. அதனால நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஸ்னாப்ப ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்து நாம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, கொலாப்ஸ். ஓகே. இந்த கொலாப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் பேக் ஃபேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு, இது எதுக்கு நான் எடுக்கிறேன், இப்போதைக்கு அது உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஓகேவா? இது இவ்வளோத்தையும் சூஸ் பண்றேன். ஓகே. ம். ஓகே. இது இவ்வளோத்தையும் நான் வந்து என்ன பண்றேன், அப்படியே டிராக் பண்ணி செலக்ட் பண்றேன். நல்லா பாருங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற வெர்டெக்ஸ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன். இத நான் இனி என்ன பண்ணிக்க போறேன் அப்டின்னா, கொலாப்ஸ் அப்டின்னு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்களா?
ஸோ எல்லா வெர்டெக்ஸுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பாயிண்ட்ல வந்துருச்சு. சரியா? திஸ் இஸ் கால்ட் கொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் கண்ட்ரோல் இசட் குடுத்து பழைய மாரியே கொண்டு வச்சுக்கிறேன். சரி. அடுத்து பார்க்க போற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அட்டாச், டிட்டாச். அட்டாச், டிட்டாச் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ அட்டாச் அப்படிங்கிறதுக்கு, அட்டாச் பண்றதுக்கு இன்னும் ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. சரியா? ஸோ நான் என்ன பண்ணிக்க போறேன், ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணிக்க போறேன். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு கியூபா இருக்கலாம். இல்லன்னா ஒரு டீபாட்டா இருக்கலாம். எனிதிங் எல்ஸ் நீங்க வந்து ஒரு சிலிண்டரா கூட வச்சுக்கலாம். ஓகே. நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்டின்னா, அட்டாச், டிட்டாச்ச நீங்க இந்த சிலிண்டர்லயோ, இந்த பாக்ஸ்லயோ போய் தேடுனீங்கன்னா கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, நாம அத எடிட்டபிள் பாலியாவே மாத்தல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இத நாம எடிட்டபிள் பாலியா தான் மாத்தியிருக்கிறோம். அந்த வகையில நான் வெர்டெக்ஸ செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிக்க போறேன், அட்டாச் அப்டின்னு குடுக்குறேன். சரியா? இந்த அட்டாச்ச கிளிக் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். இத பார்த்தீங்களா? இதுக்கு பேரு அட்டாச் லிஸ்ட்ன்னு சொல்லும். அந்த பாக்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல 4 ஆப்ஜெக்ட் மொத்தம் இருக்கு. 1 ஸ்பியரு சாரி. 1 வந்து கியூபு, இன்னொன்னு கியூபு தான். இன்னொன்னு டீபாட்டு, இன்னொன்னு சிலிண்டர். ஆல்ரெடி ஒண்ணு நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், எடிட்டபிள் பாதியா மாத்தியிருக்கிறேன். அப்போ நீங்க எந்த ஆப்ஜெக்ட்ட எடிட்டபிள் பாதியா மாத்தலையோ, அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே இங்க வரும். இத நீங்க ஒண்ணொண்ணா செலக்ட் பண்ணாலும் சரி, கண்ட்ரோல பிடிச்சுட்டு செலக்ட் பண்ணாலும் சரி, ஒண்ண செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்ட பிடிச்சு கீழ கிளிக் பண்ணாலும் சரி, எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஆல் குடுத்தாலும் சரி. அட்டாச் அப்டின்னு குடுத்தீங்கன்னா, எல்லாமே அட்டாச் ஆயிரும். பட் நான் என்ன பண்ண போறேன், நம்ம சீக்கிரமாலாம் போக வேண்டாம். மெதுவாவே போற இடத்துக்கு போலாம் அப்படிங்கிறதுக்காக, அட்டாச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி, எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ போய் பாருங்க. எல்லா ஆப்ஜெக்டும் எனக்கு எடிட்டபிள் பாலியா இருக்கு. சரிங்களா? சரி அட்டாச் பண்ணியாச்சு. இனி நான் என்ன பண்ண போறேன், டிட்டாச் பண்ண போறேன். இப்போ கிரியேட் பார்த்தோம், கொலாப்ஸ் பார்த்தோம், அட்டாச் லிஸ்ட் பார்த்தோம். டிட்டாச் பண்ணணும். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ட அட்டாச் பண்ணணும்னா, அத செலக்ட் பண்ணணுங்கிற நீட் கிடையாது. நான் டிட்டாச் பண்ணணும்னா, இப்ப எனக்கு வந்து இந்த சிலிண்டர் அப்படிங்கிறது டிட்டாச் ஆகணும். இப்ப அதுக்காக நான் சிலிண்டர் இந்த மாரி டிராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி நான் இந்த மாரி என்ன பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும் தெரியுமா? டிட்டாச் அப்படின்னு குடுங்க. இந்த மாரி டிட்டாச் அப்படின்னு குடுக்கும்போது, உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். இப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன், இதுல எந்த ஆப்ஷனுமே செலக்ட் பண்ணாம ஓகே குடுக்குறேன். குடுத்தாச்சு. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த ஏரியா செலக்ட் ஆகல. சரியா? இந்த ஏரியா செலக்ட் ஆகவில்லை. ஓகே. சரிங்களா? நம்ம சுத்தி பாருங்க செலக்ட் ஆயிடுச்சான்னு. இந்த ஏரியாவும் செலக்ட் ஆகல பார்த்தீங்களா? ஓகே. இப்போ எல்லாம் செலக்ட் ஆகிருக்கும்னு நம்புறேன். ஃப்ரண்ட் வியூல எடுத்துருவோமா? ம். ஓகே. எல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. சரியா? சுத்தி சுத்தி பாருங்க. சரியா? ஓகே. இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிட்டாச் பண்ணிக்க போறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. டிட்டாச் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்ப பாருங்க. இது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, தனியா வந்துருச்சு. இது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தனியா வந்துருச்சு. புரிஞ்சுச்சுங்களா? சரி. அடுத்து நாம பார்க்க போற டிட்டாச் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப எனக்கு என்ன பண்ணணும், இந்த டீ-பேட நான் என்ன பண்ணிக்க போறேன், டோட்டலா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் ஜஸ்ட் சுத்தி சுத்தி பார்ப்போம். எங்கேயாச்சும் செலக்ட் ஆகாம இருக்கான்ட்டு. ஸோ இதையும் அகைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல பிடிச்சுட்டு அகைன் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ம். இதையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அகைன் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, இந்த டிட்டாச்ச கிளிக் பண்ணிக்க போறேன். டிட்டாச்ச கிளிக் பண்ணி, இந்த வாட்டி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டிட்டாச் அஸ் க்ளான் அப்படின்னு நான் என்ன பண்றேன், கிளிக் பண்ணி ஓகே குடுக்குறேன். சரி. இப்போ எனக்கு என்ன ஆகும், ஜஸ்ட் கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அதே மாரி இன்னொரு டீபாட் க்ளானா கிடைக்கும். ஐ மீன் காப்பியா கிடைக்கும். புரிஞ்சுச்சா? ஸோ இதத்தான் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டிட்டாச் அஸ் க்ளான்னு சொல்லுவோம். சரியா? இன்னொரு டாபிக் இருக்கு எலமெண்ட்ஸ். அது நான் எலமெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எடுக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம எலமெண்ட் பார்க்கல. ஓகேவா? அப்போ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் கிரியேட் பார்த்துருக்கோம், கொலாப்ஸ் பார்த்துருக்கோம், அட்டாச், டிட்டாச் அண்ட் டிட்டாச்ல நார்மல் டிட்டாச்சும் பார்த்துருக்கோம், டிட்டாச் அஸ் க்ளானும் பார்த்துருக்கோம். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ அப்போ இது இவ்வளவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொலாப்ஸ் இம்பார்ட்டன்ட், கிரியேட்டும் இம்பார்ட்டன்ட் தான். அட்டாச், டிட்டாச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இத என்ன பண்றீங்க, ஒரு 10 டைம்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, அகைன் அகைன் பிராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஏதாச்சும் டவுட்னா நம்ம நம்பர் இங்க ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ, இதில என் நம்பருக்கு கூப்பிட்டு ஏதாச்சும் டவுட் அப்புட்னா கால் பண்ணுங்க. ஓகே.